சுப்பிரமணியா? ஆமாங்க, சுப்பிரமணி தான் பேசுறேன். யாருங்க நீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன குழந்தைய காணும் பதறி போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க, குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. குழந்தை உன்கிட்ட இருக்கா? அம்மா அங்க பாருமா. அக்கா, நீ இனிமே இந்த வீட்ல இருக்க வேண்டாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வா. உங்களையும் இளவரசனையும் பிரிக்கிறதுக்காக யாரோ திட்டம் போட்டு இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களையும் இளவரசனையும் பிரிக்கிறதுக்காக யாரோ திட்டம் போட்டு இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ண, நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷாம்லி வேணும்னா உங்களையும் அண்ணியும் லாட்ஜுக்கு வர சொல்லி ஒரு ஃபோன் வந்ததுல, ஆமா, உங்களையும் அண்ணியும் லாட்ஜுக்கு வர வச்சு அதே நேரத்தில் இளவரசி அண்ணியோட அம்மாவையும் அதை பார்க்க வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் நடந்திருக்குண்ணே. அந்த ஃபோன் பண்ணவனை மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலானே. அண்ணி மேல வந்த பழியையும் போய்க்கலானே. ஆமா சுப்பிரமணி, செழிய சொன்ன மாதிரி உனக்கு வேண்டாதவங்க யாரோ பண்ண மாதிரி தெரியுது. விட்டுடுவனா? வாழ விட்டுடுவனாளா? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன்டா உன்னை. டேய் சரியா, எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்திக் தான். என்னது கார்த்திகா? நான் போய் நினைச்சேனே அவனை சும்மா விடக்கூடாதுன்னு. இப்பவே போய் அவன் ரெண்டு பார்த்தலாம். வேண்டாம், அவசரப்படாத. என்னென்ன சொல்றீங்க? இப்ப மட்டும் அன்னைக்கு ஏதோ ஒரு ஆயிருந்தா நம்ம என்னென்ன பண்ணிருக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் சும்மா விடலாமா? உன் கோவம் எனக்கு புரியுதுடா. இது ஏன் பிரச்சனை, இதை நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியாயிடுறா. சாமி கிட்ட என்னம்மா வேண்டிக்கிட்டேன்? நான் வேற என்னம்மா வேண்டிக்க போறேன்? என் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். என் மூத்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதை தவிர நான் வேற என்னத்தம்மா வேண்டிக்க போறேன்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னைக்கு எங்க அக்காவை பொண்ணு கேட்டு எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். உன் கோவம் நியாயமானதாம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையன் பண்ண தப்புக்கெல்லாம் நான் துணை போனதுனால தான் இன்னைக்கு நானும் என் பொண்டாட்டி அனாதை ஆயிட்டோம். அதுக்கு ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். இதோ இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா நேரம் எங்களை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். உங்கள் வீட்டுக்காரர் கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தேன். குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறதா பக்கத்தில் சொன்னாங்க. அதனால தான் அந்த பணத்தை கொண்டு போய் இளவரசிகிட்ட கொடுத்தேன். இளவரசி சொல்லிச்சா? சொன்னா அந்த பணம் இல்லாதப்பவும் பிரச்சனை தான், வந்த பிறகும் பிரச்சனை தான். என்ன பண்றது, எல்லாம் எங்க தலையெழுத்து. என்னம்மா பிரச்சனை? பட்ட காலே தான் படும், கெட்ட குடியே தான் கெடும்னு சொல்லுவாங்க. அது எங்க வாழ்க்கையில சரியா இருக்கு. நீங்க எங்களுக்கு உதவியா இருக்குன்னு கொடுத்த பணம் அது எங்களுக்கு உதவல, அது தொலைஞ்சு போச்சு. என் பொண்ணு வாழ்க்கை மாதிரி. என்னம்மா என்னென்னமோ நடந்து போச்சு. இளவரசி விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு இளவரசியை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்களோ என்னமோன்னு எனக்கு தோணுதும்மா. என்னத்தை அவசரப்பட்டுட்டோம்? சொல்லவே நாக்கு கூசுது. அண்ணியோட தப்பான தொடர்பு வச்சிருக்கிறவங்க கூட எங்க அக்கா சேர்ந்து வாழ சொல்றீங்களா? ஏம்மா அதுதான் சின்ன பொண்ணு,
ஏதோ தெரியாம பேசுது. உங்க வயசுக்கு அனுபவத்துக்கும் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சிருக்கலாமம்மா. என்னத்தை யோசிக்க சொல்றீங்க? நானே என் கண்ணால லாட்ஜில் பார்த்தேன். கண்ணால பார்க்கறத வச்சோ காதால கேட்கறத வச்சோ நாம எந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. சுப்பிரமணியத்தை பத்தி நான் நல்ல விதமா தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு ஏன், உங்க புருஷனோட சாவுக்கு தான் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியில சுப்பிரமணியம் இருந்தான். அந்த பையனை நாங்க எவ்வளோ அவமானப்படுத்தி இருக்கோம். அதையெல்லாம் அவன் பொறுத்துக்கிட்டான். தப்பு பண்ணவன் கண்டிப்பா தலைகுனிவான். ஆனா அதே சுப்பிரமணியன் அவங்க அண்ணியோட அவனை சம்மந்தப்படுத்தி பேசினதும் கோவப்பட்டு உங்களை கையை ஓங்கியிருக்கிறான்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? தப்பு பண்ணியிருந்தான்னா அவன் கண்டிப்பா கையை ஓங்கியிருக்க மாட்டாம்மா. அதே நேரத்தில் ஓங்கின கையை ஏன் நிறுத்தணும்? நீங்க மாமியாருங்கிற மரியாதையினால தானே. அப்படிப்பட்ட பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பானா? நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாம்மா. என்ன அந்த கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நீங்க ரொம்ப யோகியமோ? உங்க பையன் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கல்யாணம் ஆகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு உண்மையை கூட சொல்லல. நீங்க நியாயம் பேச வந்துட்டீங்களா? உங்களுக்கு அந்த யோகிதை இருக்கா? உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் இப்படி தேடி வந்து சித்திரவதை பண்றீங்க? நிம்மதிக்காக கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா எங்கேயோ வந்து தொந்தரவு பண்ணிட்டு. ச்சே, நீ வாமா. அண்ணா, வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது 2 நாளா ஆறுமுக அண்ணனை மட்டும் காணுமே. எங்கண்ணா போனாரு? அதான்டா எனக்கும் புரியல. அவர் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு அன்னிக்கிட்டே சொல்றதில்ல. எனக்கு மட்டும் சொல்லுவாரா என்ன? அண்ணா, நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னடா சொல்லு. இல்ல, இளவரசி அண்ணியோட 1.5 லட்ச ரூபா பணம் காணாம போச்சுல்ல? ஆமா. எனக்கு என்னமோ அண்ணியோட பணம் காணாம போனதுக்கும் ஆறுமுக அண்ணன் 2 நாளா வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குண்ணே. நான் எதுக்கு சொல்றேன்னா, இளவரசி அண்ணி பணம் வாங்கி வச்சுதான் சொல்ற அன்னைக்கு நாமளும் வீட்டில் இல்லை, இளவரசி அண்ணியும் ஜானகி அண்ணி மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அண்ணே, ஏன் ஆறுமுக அண்ணன் அந்த பணத்தை எடுத்துடக்கூடாது? ஏன்னா வெளியிலேருந்து யாருமே வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பே இல்லைண்ணே. எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது. ஆனா அவங்க கிட்ட போய் எப்படி சொல்றதுடா? ஏற்கனவே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க வீட்டுல இருந்து வெளியே போயிடுவேன் மிரட்டுறாங்க. இப்ப போய் அண்ணனை பத்தி அவங்க கிட்ட குத்தம் சொன்னோம்னா என்ன ஆகும்டா? ஏன்னு உங்களுக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? ஏற்கனவே ஷாம்லி ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணணும். இந்த நேரத்தில் இளவரசி அண்ணியோட பணத்தை திருப்பி தரணும். இதில் இளவரசி அண்ணியும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது? டேய், என்னடா வேலைக்கு போகாம வெட்டியா நின்று பேசிட்டு இருக்கீங்க? நாங்க வியாபாரத்தை பார்த்துட்டு வந்து தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா, 2 நாள் நீ எங்க போன? ஐ எம் a businessman. உங்களை மாதிரி லோக்கல் பிசினஸ்லாம் இல்ல, இன்டர்நேஷனல் பிசினஸ். என்ன பிசினஸ்? ரியல் எஸ்டேட். அது சம்பந்தமா ஆந்திரா போய் ரெட்டியை மீட் பண்ணி அந்த 1500 ஏக்கர்ல பெரிய ஃபேக்டரி கட்டுறான். அது சம்பந்தமா இங்க இருக்கிற லோக்கல் புரோக்கர்ஸை பார்த்து பேசி முடிச்சு சமாதானம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன். அதான் ஒரே பிஸி. ஐயா வர முடியல. இந்த டீல் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் பணம் வரும். ஏன் கோடி கணக்கில் பணம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என் ப்ராசஸ் அப்படி, என் ப்ராசஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும். குழந்தைய ஃபாரின் கண்ட்ரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஆமா, இந்த வாய் சவுடாருக்கும் வெட்டி வீராப்பு கொண்டு குறைச்சலே இல்ல. உங்களை நம்பி இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்து என்ன சுகத்தை கட்ட? ஒரு பிள்ளைய பெத்ததை தவிர ஒரு நாள் நிம்மதியா சாப்பிட்டுப்பேனா இல்ல தூங்கி இருப்பேனா? ஏய், எதுக்கடி இப்ப வீணா புலம்புற? இப்ப என்ன, நம்ம குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? இதை தம்பி சுப்பிரமணியம் கொடுப்பான், மீதி காசு நான் கொடுக்க போறேன். எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்குள்ள என் பிள்ளைக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன். ஏ, உனக்கு என்னடி குறைச்சல? நல்லா ஜம்முன்னு நல்லா தானே இருக்க? ஏன் பேச மாட்டேன்? வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கா, குடும்பம் ஒண்ணு இருக்கு. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் போது அக்கறை இருக்கா உனக்கு? நீ பொறுப்பான ஆம்பளை இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ வரணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. வேற வீடு பாத்துட்டு போயிடலாமா? என்னடி ஆச்சு உனக்கு? அப்படி என்னதான் பிரச்சனை இந்த குடும்பத்துல? என்ன பிரச்சனையா? இவங்களே இல்லனா இன்னைக்கு நான் செத்து நாளைக்கு நீ பால் ஊத்த வேண்டி வந்துரும். ஜானு, என்ன சொல்ற நீ? என்னமோ சொல்லி வயித்த கலக்குற. அப்படி என்ன கொடுமை நடந்துச்சுங்க? கேக்குறல சொல்ல. என்ன நடந்துச்சா? நீ இல்லாதப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆஹா, நாம லவுட்ன பணத்துக்கு
பழி இவன் மேல வந்துருச்சா? பாவ புண்ணியத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு பங்கு இருக்கிற மாதிரி பழி பாவத்திலயும் ஷேர் இருக்கு போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய், உன் மாமியா என்னடா நினைச்சிட்டு இருக்கா? நான் குடிகாரன் பொறுப்பு இல்லாதவங்கிறதுக்காக என் பொண்டாட்டி என்ன வேணா பேசிடுவாளா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா உன் மாமியா? கோவப்படாதீங்கண்ணே, அவங்க பண்ணது தப்புதான். அதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், நீ என்னடா தப்பு பண்ண? நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கிற? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை என் பொண்டாட்டி சம்மந்தப்படுத்தி பேசியிருப்பா. இப்ப அவளே அவ பொண்ணைய கூட்டு வந்து என் பொண்டாட்டி கால விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இந்த பிரச்சனை நான் சும்மா விட போறதில்ல. நான் ஆரம்பம் யாருன்னு காட்டுறேன். அண்ணே, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற புதுசா ஒரு பிரச்சனையை உண்டாக்காத. நீ என்ன பண்ணாலும் என் வாழ்க்கை தான் பாதிக்கும். அண்ணா, எல்லாத்தையும் யோசிச்சுதான் நாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கோம். டேய், என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, புரிஞ்சுதா? எதுக்காகடா என் குழந்தை மேல கோவம் பண்ணோம்? என் பொண்டாட்டிய உன்னைய சேர்த்து வச்சு அவ அம்மாவை கூட்டு வந்து தேவையில்லாம பழி சுமத்துறோம். இது பாரா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அண்ணா, நீங்க சொல்றது புரியுதுண்ணே, புரியாம இல்ல. ஆனா சுப்பிரமணிய அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? டேய், என்னடா இப்படி கேட்டுட்ட? இவ இந்த குடும்பத்தோட குலசாமிடா. அப்போ தயவு செஞ்சு இந்த பிரச்சனை பெருசாக்காத. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன்னு. சரிடா, என் தம்பிக்காக இந்த பிரச்சனை இதோட விட்டுறேன். ஆனா ஒண்ணு, என் தம்பி மேல என் பொண்டாட்டி மேலயும் வீண் பழி சுமத்திட்டு போனாலே இளவரசி இனிமே அவ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது. அவ மட்டும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம், வெளியே போயிடும். இந்த பாரா, இதை நான் போதையில சொல்ல தெளிவா தான் சொல்றேன். வா ஜானகி, உனக்கு நான் இருக்கேன். எதுக்குடா வந்த? என்ன தைரியம் இருந்தா என்ன தேடி ஏன் வீட்டுக்கு வந்திருப்ப? எதுக்குடா வந்த? வர வச்சுட்டியடா. ஏன்டா உன் புத்தி இவ்வளவு கேவலமா போகுது? எதையும் நல்ல விதமா யோசிச்சு நல்ல காரியம் பண்ணணும்ன்ற எண்ணமே உனக்கு கிடையாதா? என்ன ஜென்மம்டா நீ எல்லாம்? டேய், என்ன என் வீட்டுக்கு வந்து என்னைய திட்டுறியா? அவ்வளவு துணிச்சல உனக்கு? மரியாதையா வெளியே போயிடு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்கிட்ட துணிச்சலும் தைரியமும் இருக்கிறதுனாலதான் உன்னை நேருக்கு நேரா பார்க்க வந்திருக்கேன். உன்கிட்ட அது இல்லாதனாலதான் நீ கேவலமான வேலையில இறங்கியிருக்க. உனக்கெல்லாம் எதுக்குடா வீச? நெஞ்ச நிமித்தி என்கிட்ட சவால் விட்ட? நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கவே நான் நினைக்கவே இல்லடா. டேய், என்னடா நீ பாட்டுக்கு வந்த என்னமோ மேடை பேச்சாளர் மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு போ? ஏய், சும்மா நடிக்காதடா. இதெல்லாம் உன் வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும். பகை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். நீ இளவரசி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவங்க வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவுல என் அண்ணி உனக்கு என்னடா துரோகம் பண்ணாங்க? அவங்க மேல ஏன்டா இப்படி படிய போட்ட? ஏய், என்ன தண்ணி கிண்ணி போட்டு வந்திருக்கியா? ஏய், உனக்கு அந்த மாதிரி பல கொள்ளைன்னு கேள்விப்பட்டேன். ஏன் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க? என்ன பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? இளவரசிய வீட்டுல இருந்து போனது கூட என்னால் தாங்கிக்க முடியும்டா. ஆனா அதுக்காக என்னையும் என் தாய்க்கு சமமான அண்ணியை சேர்த்து வச்சு அந்த இளவரசியோட அம்மா நம்புற மாதிரி ஒரு டிராமா பண்ணியே, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. என்ன இவன் புது கதை சொல்றான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல இளவரசி இவன் கூட இல்ல. இந்த வேலையை நாம பண்ணலையே, வேற யார் பண்ணிருப்பா? இது கயல் வேலையா தான் இருக்கும். ஆம்பளைனா நேருக்கு நேரம் மோதணும்டா. அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி போன் பண்ணி என்னைய அண்ணிய லாட்ஜுக்கு வர வச்சு அந்த இளவரசி அம்மாவை பார்க்க வச்சியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. தூ. ஏய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, எல்லாம் நான் தான் பண்ணேன். இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும்? பண்றத பண்ணி போடா. இங்க பார், ஒன்னே இளவரசியும் பிரிக்கிறேன்னு சவால் விட்டான்ல, சவால்ல ஜெயிக்கிறதா முக்கியம், எப்படி ஜெயிக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல. வெளியே போடா. நீ பண்ண காரியத்தினால என் அண்ணி தூக்கு மாட்டிக்கு போயிட்டாங்கடா. அவங்க உயிர் மட்டும் போயிருந்தா உன்னால திருப்பி தந்திருக்க முடியுமா? ஏன்டா இப்படி பண்ண? என்னையும் இளவரசி பிரிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழியே தெரியலையா? அனாவசியமா ஒரு குடும்பத்து மானத்தோட விளையாடிட்டியேடா. ஏய், இளவரசி ஒண்ணு விட்டு பிரிஞ்சு போனதால வெறிபிடிச்சு கத்திட்டு இருக்கியா? போட வெளியே. ஏய், இவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம அதை என் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை எல்லாம் அவ்வளவு சாதாரணமா விட்டுட்டு போயிட முடியுமா?
வெளியே போடா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டா. இளவரசிக்கு என் மேல தப்பான எண்ணம் வரணுங்கிறதுக்காக எனக்கும் என் அன்னிக்கும் தப்பான உறவுன்னு கதை விட்டுட்டு இவன் நல்லவன் ஆகணுங்கிறதுக்காக இவங்க அப்பா கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க சொல்லிருக்கான். இவனெல்லாம் எப்படியா சும்மா விட முடியும்? இந்த மாதிரி ஃப்ராடு கிரிமினல் எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. நான் தான் வெளியில சொன்னேன்லடா, இவன் நல்லவனா இருந்தா இவன்கிட்ட நியாயம் கேட்கலாம். இவனே ஒரு பெரிய ஃப்ராடு. இவனை பார்த்தாலே உனக்கு தெரியலையாடா? இவனை வேற வழியில பாத்துக்கலாம். நீ வா போலாம். வாடா சொல்றேன்ல, வாடா வா. நான் என் அப்பனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததா சொல்றானே. இவன் ரொம்ப நல்லவன். இவன் போய் சொல்ல மாட்டான். அப்போ நான் வச்சிருந்ததுல 1.5 லட்சம் ரூபாய் ஆட்டைய போட்டது எங்க அப்பனா? டே கிழவா, நானே ஒரு கிரிமினல், நீ எனக்கு மேல கிரிமினலா? பா, இனிமே பாடி கார்டோட சுத்தணும் போல இருக்க. இல்லாட்டி உயிர் வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரத்துல ரணகலம் பண்ணிட்டானே. ச்சே. வா கையல், வீட்டுல வேற கரண்ட் இல்லையா? அதான் ஒரு வேர்வையா இருக்கு. பரவாயில்லையே, காரியத்தை அவளை கச்சிதமா முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பார், இளவரசி எங்க மாமா விட்டு போனது எனக்கு சந்தோஷம் தான். அதுக்காக எங்க அக்கா மேலேயே அப்படி ஒரு பழிய போட்ட. இதனால எங்க குடும்பமானாலே போகுது. இளவரசி எங்க மாமா கிட்ட இருந்து பிரிக்க சம்மதிச்சுங்கிறதுக்காக எங்க அக்கா மனத்தை விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சியா? எதுக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண? என்ன சொல்ற? இப்ப சுப்பிரமணியம் வந்து இதான் கேட்டு சண்டை போட்டு போறான், நீ வந்து இதையே கேக்குற? அப்ப இதெல்லாம் நீ பண்ணலையா? என்ன, நான் கோவப்பட்டு பேசுறேங்கிறதுனால பேச்ச மாத்திரியா? சத்தியமா நானும் பண்ணல கையல். உண்மையாவா சொல்ற? ஆமா கையல். சோ சுப்பிரமணி இளவரசியும் பிரிக்கிறதுக்காக நம்மள தவிர வேற யாரோ பிளான் பண்ணி காய நகர்த்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க யாரா இருக்கும்? அண்ணே, இந்த வீடு தானே? ஆமாடா. ஏய், முப்பெரும் தேவிங்களா, உத்தம பத்னிங்களா, வெளியே வாங்கடி எல்லாரும். வாங்க வெளியே. வாங்கடினா. ஏய், இளவரசி, அவளை பெத்த மகராசி, ஏய் சண்டி ராணி, வாங்கடி எல்லாரும் வெளியே வாங்கடி முதல்ல. வாங்கடினா வர மாட்டீங்களா? ஏய், நீங்க வெளியே வரீங்களா இல்ல நாங்க உள்ள வருவோம்? வாங்கடி வெளியே. நாங்கடி போஸ் குடுக்குறீங்க 3 பேரும். என் வீட்டு நிம்மதியை கெடுத்துட்டு நீங்க எங்க நிம்மதியா இருக்க விட்டுருவானா? சொல்ல விட்டுருவானா? பார் பாக்குறாங்க, பார் என்ன யாருன்னு பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? உங்க 2 பேருக்கு என்ன தெரியாது. ஆனா இந்த இளவரசி இருக்காங்களே நல்லா தெரியும். நான் யாரு தெரியுமா? அவ புருஷனோட அண்ணன் ஆறுமுகம். இந்த ஆறுமுகத்தோட ஒரு முகத்தை தான் பார்த்திருப்பீங்க, இன்னொரு முகத்தை பார்த்திருக்க மாட்டீங்கன்னு. கல்யாணத்துக்கு வந்த இடத்துல என் தம்பி உன் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான், சரி. உன் பொண்ணு என் வீட்டுல ஒட்ட இல்லாம உறவு இல்லாம வாழ்ந்தா அதுவும் சரி. உன் பொண்ண உன் வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டோட வச்சுக்கணும்னு நினைச்சினா சத்தம் இல்லாம கூட்டு வந்து வச்சிருக்க வேண்டியதானே? அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாக்குல நரம்பு இல்லாம என் பொண்டாட்டியும் என் தம்பியும் சம்மந்தப்படுத்தி சேர்த்து வச்சிருக்கே, ஏன் சொல்லு? உங்க நல்ல நேரம் நான் வீட்டுல இல்ல, இருந்திருந்தா நீங்க உயிரோட வந்திருக்க முடியாது. உங்க கெட்ட நேரம் இப்ப உங்க வீடு தேடி வந்திருக்கு. நேத்துக்கு என் தம்பி மேல என் பொண்டாட்டி மேல பழைய போட்ட சொல்லு. டேய், என்ன ஆம்பளை இல்லாத வீடுன்னு வந்து மிரட்டி பாக்குறியா? நாங்க ஒண்ணு இல்லாத போலாதெல்லாம் சொல்லல, கண்ணால பார்த்ததான் சொன்னோம். வாமா சண்டி ராணி, நீ அப்படி என்னத்த கண்டுட்ட? உன் தம்பியும் உன் பொண்டாட்டியும் லாட்ஜுக்கு போயிட்டு வந்ததை நான் பார்த்தனே.
எங்க அம்மா கூட கண்ணால பாத்தாங்களே, அந்த அசிங்கத்தை வேற எங்க வாயால சொல்லணுமா? போ, உன் தம்பியும் உன் பொண்டாட்டியும் கண்டிச்சு வை. அத விட்டுட்டு இங்க வந்து கத்தாத. ஏண்டே, லாட்ஜுக்கு போயிட்டு வந்தா தப்பு பண்றதுக்கு மட்டும் தான் போவாங்களா? சரி, நான் கேக்குறேன், நீயும் உன் அம்மாவும் போனீங்களே, எதுக்கு போனீங்க? எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உங்க அப்பா செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க அப்பாவுக்கு அப்புறம் எந்த வருமானமும் கிடையாது. அப்புறம் எப்படி குடும்பத்தை ஓட்டுறீங்க? வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? ஆத்தா உன்னை லாட்ஜு கூட்டு போய் பணம் சம்பாதிக்கிறா உன்னை கூட்டு போனா நான் சொல்லவா? என்னையா தண்ணியை போட்டு வந்து பொம்பளை கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கிய? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் பெருசா நியாயம் பேச வந்துட்டா? ஓ பொண்டாட்டிய பத்தி யாராவது தப்பா பேசினா நீ சும்மா இருப்பியா? நான் வீட்டுல இல்லாத நேரத்துல அத்தால மகனை வந்து என் பொண்டாட்டிக்கும் தம்பிக்கும் தொடர்பு இருக்குன்னு வழிய போட்டு வந்திருக்காளுங்க. என் தம்பி ராமையா ஏகப்பத்தினி விரதம், அவனை போய் என் பொண்டாட்டி கூட என் நெஞ்சு கொதிக்குதியா? இங்க பாரு, மரியாதையா போயிடு. இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி புடிச்சு கொடுத்துருவேன். விடுங்கடா. என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? போலீஸ் தானே, வர சொல்லு. நடந்தது அவங்க கிட்டே சொல்லு, நியாயம் கேட்கலாம். உங்க அக்கா வீட்டுக்கு கூட்டு வரதுக்காக என் பொண்டாட்டி மேல என் தம்பி மேல பழி போடுறீங்களா? என் பொண்டாட்டி என் தம்பியை லாட்ஜுக்கு போனது தப்பு பண்றதுக்கு தான் நீ சொல்றிய. அதே மாதிரி உன் அம்மா உன்ன லாட்ஜுக்கு கூட்டு போனது எதுக்குடே? பார்ட்டி பிடிக்கிறதுக்கா? உன் அம்மா மேல உன் தங்கச்சி மேல பழி போட்ட ஒரு கோவம் வருதுல, அதே மாதிரி தான் என் பொண்டாட்டி மேல பழி போட்ட எனக்கு கோவம் வருது. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், பொம்பளை கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கேன். இவனை பிடிச்சி இந்த தூளை கட்டுங்கடா. கட்டுங்கடா. எங்க வந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க? யோ ராமசுப்பு, உன் மனசுல பெரிய ராபின் ஹுட் நினைப்பா? என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்ப? நானே ஊரடிச்சு ஒலையில போடுற கிரிமினல், என் மடியில கை வைக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்ப? பல நாளா யோசிச்சிருக்கையா இந்த கிரிமினல் புத்தி எப்படி வந்ததுன்னு. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது உங்ககிட்ட இருந்து அந்த கிரிமினல் புத்தி எனக்கு வந்திருக்கு. கடத்தங்கையை எடுத்து வழிப்பிள்ளையருக்கு உடைச்ச கதையா என் பணத்தை எடுத்து இளவரசிக்கு தானமா கொடுத்துருக்கல? கொழுப்பு இருக்கும். நான் மனுஷனா நடந்துக்கிறது மிருகத்தனமா நடந்துக்கிறது எனக்கு எதிர இருக்கால் நடக்கிறத பொறுத்து இருக்கு. இதெல்லாம் உங்க அப்பா விட்டு பணம்னு நினைச்சானா? இது உன் அப்பா விட்டு பணமும் இல்ல, என் அப்பா விட்டு பணமும் இல்ல, இளவரசியோட அப்பா கொடுத்த பணம்டா. யோ பண்றதையும் பண்ணிட்டு நான் லாஜிக் பேசுறியா? இந்த வயசான காலத்துல உனக்கு எதுக்கு இந்த திருட்டு புத்தி? கார்த்தி, அவர் ஒன்னும் திருடல. திருடணும்னு நினைச்சிருந்தாருன்னா மொத்த பணத்தையும் எடுத்துப்பாரு. அதை விட்டுட்டு இளவரசிக்கு சேர வேண்டிய 1.5 லட்சத்தை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தாரு. அந்த திருட்டுல நீ என்ன கூட்டா? ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்களா? அப்பவே சந்தேகப்பட்டேன். திருட வர்றவன் 8 லட்சம் ரூபாய் லவுட்டிட்டு போயிருக்கணுமே, கரெக்டா 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கும் போதே தெரியும் அந்த திருட ஒரு தெரிஞ்சவனா தான் இருப்பான்னு. அந்த சுப்பிரமணியம் வந்து என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த திருட இவன் தான். யோ இப்ப ஒழுங்கு அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வழி சொல்லு. ஏன்டா இப்படி பணம் பணம்னு அலையிற? அந்த 1.5 லட்சமே இளவரசிக்கு சேர வேண்டியதானடா. அந்த 1.5 லட்சத்தை வச்சு தானடா நீ 6 லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச. இதனால உனக்கு என்னடா நஷ்டம்? யோ லாப நஷ்ட கணக்குல நீ போடாத. என்னோட லாபத்துல 1.5 லட்சம் ரூபாய் நஷ்டம், அதுக்கு என்ன சொல்ற?
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நான் இந்த பொண்ணை நம்பி இருக்கேன். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? அப்படி சொன்னா உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா? பணத்தை திருடும் போது அந்த யோசனை இருந்திருக்கணும் உனக்கு. டேய், என்கிட்ட சல்லி காசு கிடையாது, என்னால கொடுக்கவும் முடியாது. நபரா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. ஏய், உங்ககிட்ட சல்லி காசு கூட இல்லைன்னு எனக்கு தெரியும். உடம்பு ஆரோக்கியமா தானே வச்சிருக்க. வா, உன்னை ஹாஸ்பிடல் கூட்டு போய் கிட்னி ஆபரேஷன் பண்ணி. அவனோட அப்பா. ஏய், தெரியும்டி, அவன் எங்க அப்பான்னு எனக்கு தெரியும். நீ தான் புதுசா எனக்கு சொல்ற. என்னமா உங்க அப்பா கூட்டு போய் கிட்னி ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி பதற? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், கடவுள் கூட இருக்காதுடா நீ செய்ய. நீ என்ன பெரிய கடவுளுக்கு செக்ரட்டரியா? வா, நீ கிட்னி எடுக்காம விட மாட்டே. வா வா காந்தி. நில்லுடா. உனக்கு பணம் தானே வேணும்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இது கூட நல்லதா இருக்கு. கோல்டோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தான் போகுது. ஆமா, கையில கால்ல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டியே, இதெல்லாம் ஒரிஜினலா டூப்ளிகேட்? நான் ஒண்ணும் இந்த மாதிரி ஃப்ராட் இல்ல, எல்லாம் ஒரிஜினல் தான். சரி, இது 1.5 லட்சம் ரூபாய்க்கு பத்தாது. சீ, இரு. ஏய் காந்தி, வேணாம்டா. ஐயா, உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே புகுந்து என் பணத்தை லவுட்டி இருப்ப? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? உட்காந்து ஓசிசோர் தின்னு தின்னு உனக்கு அவ்வளவு தானே ஒட்டு ஆகி போச்சுல்ல? காந்தி, என்னடா இப்படி எல்லாம் தைரியமா கிட்ட இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குற, நீ அவ்வளவு நல்லவனா? என்ன இழிச்சவாய் நினைச்சியா? இந்தா போய் உரசி பாப்பேன். டூப்ளிகேட்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். போயா. அம்மா, பணத்துக்காக பெத்த அப்பனுடைய கிட்னியே விக்கிறேன்னு சொல்றானே, ஆண்டவனுக்கு இதயத்தை வைக்க மறந்துட்டா போட்டிருக்கு. இதயமே இல்லாதவரை போய் திருந்திட்டாருன்னு சொன்னீங்களேப்பா. ஒரு மனுஷன் எப்பவுமே ஒரே மாதிரியாவா இருப்பான்? திருந்திருப்பான்னு நினைச்சேன். அவன் திருந்தாத ஜென்மம்மா. அம்மா, நான் தப்பு பண்ண பார்த்தம்மா. நல்ல வேளை. சரிப்பா, பாதி சாப்பாட்டுல எழுந்துட்டீங்க, சாப்பிடுங்க. வேண்டாம்மா, இப்ப நான் சாப்பிடுற மனநிலையிலேயே இருக்கேன். அட விடுங்கப்பா, அடிக்கிற அடியில செத்து இருக்கிற போறான். பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிடலாம். ஆமாப்பா, அவன் சொல்றது வாஸ்தவம் தான். பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். உங்களுக்கு அறிவே கிடையாதா? மனசாட்சியே கிடையாதா? அடிக்கிற மாதிரி அடிச்சு கேட்டவுக்குற யாரா நீ? யோ, நான் இவரோட தம்பி. தம்பினா ஆம்பளை இல்லாத வீட்டுல இருந்து அராஜகம் பண்றான். பார்த்து சும்மா சொல்றியா? யார் மேல கேக்குற? எங்க இடத்துல வந்தா? அண்ணே, முதல்ல கட்ட வந்து விடுங்கண்ணே. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ்ண்ணே. அண்ணே, என்னண்ணே இவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு அவருண்ணே என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். அவரோடனே இங்க அவரா பார்க்கலாம். எங்க ஏரியாவுக்கு வந்து அவரா பாருங்க. யார் போகுது? அவதா என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? இது என்ன குடுத்தல மன்ற ஏரியாவா இல்ல ரவுடித்தல மன்ற ஏரியாவா? நாங்க பிரச்சனை பண்றதுக்கு வரல. இவரு எங்க அண்ணன். குடும்ப பிரச்சனை, அது வீதிக்கு வந்துருச்சு. சரி சரி, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ வேற குடும்ப பிரச்சனைன்னு சொல்ற. என்ன இருந்தாலும் அண்ணன் தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணி இருக்கவே கூடாது. எதுக்கும் சம்பந்தப்பட்ட அம்மா கிட்ட கொஞ்சம் பேச. அவங்க விட சொன்னா நான் விட்டுறேன். அண்ணிய தாயா மதிக்கிறவனா, அவங்களும் என்ன மகனா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உறவை நீங்க அசிங்கப்படுத்தினதுனாலதான் தாங்கிக்க முடியாம ஆத்திரப்பட்டு கையை ஓங்கிட்டேன். அது ஏன் தப்புதான். அதை தாங்கிக்க முடியாம தான் அண்ணன் வந்து உங்ககிட்ட தப்பா பேசிருக்காரு, தகராறு பண்ணிருக்காரு. அதுவும் தப்புதான். எல்லா தப்புக்கும் உங்ககிட்ட சேர்த்து வச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அண்ணனை விட்டுருங்க. உங்க கோவம் எனக்கு புரியுது. ஏதோ தண்ணியை போட்டுட்டு தன்னை மறந்த நிலையில இப்படி அவர் பண்ணிட்டாரு. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா? குழந்தை ஷாம்லிக்காகவாது அவரை மன்னிச்சு விட்டுறக்கூடாதா? ஏய், போதும் நிறுத்து. என்ன சென்டிமெண்ட் டிராமா ஆடி நடந்த தப்பெல்லாம் மறைக்க பாக்குறியா? அதெல்லாம் இங்க நடக்காது. இவனை ஏற்கனவே போலீஸ்ல ஒப்படைக்க சொன்னேன். இவங்க எல்லாம் என் பேச்ச கேட்காம கட்டி வச்சிருக்காங்க. இப்ப சொல்றேன், அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ற, அங்க போய் பேசிக்கோ. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்ற எதையும் நாங்க கேட்க தயாரா இல்ல. முதல்ல எடுத்து காலி பண்ணு, காலி பண்ணு. லீலா, நீ சும்மா இருமா. என்ன இந்திரா, நீ என்னமா சொல்ற? பாவம், உன் மாப்பிள்ளை தான் தப்புக்காக மன்னிப்பு கேட்கிறாருல,
அதுக்கப்புறமும் நீ பிடிவாதமா இருந்தா எப்படிமா? தம்பி நீ கூட்டு போப்பா. இனிமே இந்த மாதிரி தகராறு வராம பாத்துக்க. ஆமா புத்திமதி சொல்லுப்பா. என்ன அவன்? நீ கூட்டு போப்பா. போ போ போப்பா போப்பா போங்கப்பா போங்க. இதோ உட்காருங்க. ஐயோ 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 இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. அந்த பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவே இருக்கவே இல்லையா? பொம்பளைங்களா பேய்ங்களா? அண்ணி ஏன் நீ கத்தி ஊரை கூட்டுறீங்க? யாருக்கா தெரிஞ்சு அசிங்கமாயிடும். உள்ள போங்க. போங்க நீ உள்ள போங்க. ஆக்கி வச்ச சோத்த சாப்பிட்டு வீட்டுல கிடக்காம இப்படி கட்டவங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு வராரு. இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. பாத்து பாத்து கூட்டிட்டு வாங்க. மெதுவா 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 அப்படியே உட்காருங்க. மெதுவா பாருங்க முகல்ல எப்படி கண்ணி போயிருக்கட. சொந்த பந்தன்னு கூட பார்க்காம இப்படி அடிப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? இதோட உறவே அத்து போச்சுன்னா இல்ல அந்த பொண்ணு இனிமே இந்த வீட்டுக்கு வாழ வரமாட்டான்னு நினைச்சிட்டாங்களா? என் மேல அசிங்கமான பழிய போட்டு என்ன அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினது மட்டும் இல்லாம நியாயம் கேட்க போன என் புருஷனை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறத வேடிக்கை பார்த்திருக்காங்க. அவளுங்க குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. ஏதோ புருஷ வீட்டு மேல கோபத்தமா இருக்க வேண்டியதா? இல்லன்னு சொல்லல. அதுக்காக ஒரு வரம்பு வேணா? கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்து ஆக்கி போட்ட சோத்து சாப்பிட்டால அந்த விசுவாசம் கொஞ்சமாவது இருக்க வேணா? அண்ணி அண்ணன் தான் தண்ணியை போட்டுட்டு அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் தப்பா பேசிருக்காரு. அதனாலதான் அவங்க ஓஹோ உன் பொட்டாடி மாமியாரை பத்தி பேசணும்னு சப்போர்ட்டுக்கு வரியா? சரிப்பா நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். உங்க அண்ணன் தண்ணியை போட்டு போய் தான் பொட்டாட்டியை பத்தியும் கூட பிறந்தவனை பத்தி தப்பா பேசுனாங்கிற கோவத்துல தானே பேசினாரு. உன் மாமியாரும் குழந்தையாலும் வீடியோ வந்து என் மேல இப்படி ஒரு பழி போட்டாங்களே அது மட்டும் சரின்னு சொல்றியா? ஏன் நீ சுப்பிரமணிய அண்ணன் மேல கோவப்படுறீங்க? அவர் என்ன பண்ணுவாரு? யாருக்குன்னு பாப்பாரு? இவருதான் அவங்க வீட்டுக்கு போய் இளவரசனை அடிக்க பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இவரை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க. அப்ப கூட இவருக்காக சுப்பிரமணியன் எவ்வளவு பேசி பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு. ஆனா அந்த லீலா என்ன பேச்சு பேசுறா? ஆறுமுக அண்ணனை விட முடியாது, போலீஸ்ல ஒப்படைச்சு திருவன்னு ஒத்தக்கால நின்னா. அதுக்கப்புறம் அந்த ஏரியா பெரிய மனுஷன் தலையிட்டதால தான் அண்ணனை விட்டாங்க. அவ்வளவு திமிரா போச்சு அவளுக்கு. நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவ அக்கா வாழ்க்கை அவளால தான் வீண போகுது. அண்ணி அதெல்லாம் விடுங்க. நீ அண்ணன் பாவம் வழியில துடிச்சிட்டு இருக்காரு. முதல்ல அவருக்கு ஒத்தனை கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. என்னம்மா வெளியே கிளம்பிட்டியா? ஆமாம்மா, வீட்டுல எத்தனை நாள் தான் இருக்கிறது? நல்லிக்கிட்ட வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். அதான் அப்படியே போய் ஒரு நாளிடம் பார்த்துட்டு வரலாம். ஏம்மா இந்த நிலைமையில நீ வேலைக்கு போய்தான் ஆகணுமா? என்னம்மா பண்றது? வெளியில போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்லாம வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தானே ஆகணும். வருமானத்துக்காக இல்லைன்னா கூட மன ஆறுதலுக்காக அக்கா வெளியே போயிட்டு வரட்டுமா? தடுக்காதீங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. சித்தப்பா வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? நல்லா இருக்கமா. சித்தப்பா டீ போட்டுமா காஃபி போட்டுமா? ஒன்றும் வேண்டாமா, இப்பதான் மாப்பிள்ளை வீட்டில் சாப்பிட்டு வரேன். விருந்துக்கு கூப்பிடுறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தேன். மாப்பிள்ளை நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாரு. நீங்க இப்படி அவசரப்பட்டீங்களா அண்ணி? இளவரசி கல்யாணத்தை பத்தி அண்ணன் எப்படிலாம் கனவு கண்டாரு, அவ வாழ்க்கை எப்படிலாம் அமையணும்னு ஆசைப்பட்டாரு. எல்லாம் வீணா போயிடுச்சு அண்ணி. என்ன சித்தப்பா இப்பதான் இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. பின்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அம்மா மேல குறை சொன்னா எப்படி? இல்லம்மா லீலா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு உலகம் தெரியாது. இந்த விஷயத்துல எடுத்தேன் கவுத்தன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் விசாரிச்ச வரையில மாப்பிள்ளை மேலேயும் அவங்க அண்ணி மேலேயும் எந்த தவறும் கிடையாது. அவங்க குழந்தைய காணோம், லாட்ஜில் இருக்கிறதா போன் வந்திருக்கு. அதை நம்பி அவங்க போயிருக்காங்க. லாட்ஜில் குழந்தை இல்லைன்னு திரும்பி வரும்போதுதான் நீங்க எதாச்சியா பார்த்திருக்கீங்க. நடந்த விஷயம் தான். என்ன சித்தப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? குழந்தைய கடத்துவாங்களா, அதை பார்க்க இவங்க லாட்ஜுக்கு போவாங்களாம். தப்பி 1000 காரணம் சொல்லுவாங்கன்னு அப்பயும் அம்மா கிட்ட சொன்னேன். அண்ணி அம்மாவை பார்க்க வேண்டியவ
இவ்வளவு கேவலமா நடந்திருக்கா? அவன் கூட போய் அக்கா வாழ சொல்றீங்களா சித்தப்பா? இவன் தான் இவ்வளவு கேவலமானவனா? அவன் அண்ணன் ஒரு குடிகார. குடிச்சிட்டு வந்து எங்களை எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வீட்டுல அக்காவால எப்படி நிம்மதியா வாழ முடியும் சொல்லுங்க சித்தப்பா. சரிம்மா, நீ இவ்வளவு பேசுறீல, நான் ஒண்ணு கேட்கறேன், பதில் சொல்லுமா. உண்மையிலேயே மாப்பிள்ள தப்பு பண்ணிருந்தான்னா உங்க அம்மா கேட்ட உடனே தலை குடிஞ்சிருப்பாரு தவிர மாமியாரும் கூட பார்க்காம கை நீட்டி இருக்க மாட்டாரு. அவர் நல்ல மனுஷம்மா, அவரை போய் நீ குற்றம் சொல்றிய. எல்லாம் நடிப்பு சித்தப்பா. ஏற்கனவே அப்பாவை கொலை பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்கலையா? இப்ப நீங்களும் நம்பறதுக்காக நல்லவ மாதிரி வேஷம் போடுறான். என்னங்க நீ சின்ன பொண்ண பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இளவரசிய மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க, சரி. இனிமே அவளோட நிலைமை என்ன? காலம் பூரா இந்த வீட்டுல வாழ விட்டே வாழ போறாளா? இல்ல கழுத்துல கட்டிருக்க தாலியை கழட்டி வச்சுட்டு மறு கல்யாணம் பண்ணிக்க போறாளா? என்ன நீ முடிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, நீ இளவரசி வாழ்க்கை பத்தி என்ன முடிவு எடுத்துறீங்க? நான் எனக்கு முடிவெடுக்கிறது இனிமே இளவரசி தான் முடிவெடுக்கணும். அவ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். சொல்லுமா இளவரசி, இது உன்னுடைய வாழ்க்கை. அம்மா சொன்ன மாதிரி நீ தான் முடிவெடுக்கணும். என்ன முடிவு பண்ணிருக்க? எல்லா பொம்பளைங்களுக்கும் புகுந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒரு வேளை புருஷன் சரியில்லாத இருந்தா அதை எப்படியாவது சமாளிச்சு வாழணுமே தவிர பிரச்சனைக்காக புகுந்த வீட்டையும் புருஷனையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ வீட்டியா பிறந்த வீட்டுல வந்து இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாட்டுல நிறைய பொண்ணுங்க பிறந்த வீட்டுல வாழ வீட்டியா தான் இருக்காங்க. நீ உன் முடிவை என்னன்னு சொல்லுமா. இந்த விஷயத்துல நல்லா அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது சித்தப்பா. நான் கொஞ்சம் யோசிக்கணும். அம்மா, நீ யோசி, பொறுமையா யோசி. நீ எத்தனை நாள் வேணாலும் அவகாசம் எடுத்துக்க. ஆனா நல்ல முடிவாடுமா. நீ இப்படி இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. சரிங்க நீ, நான் கிளம்புறேம்மா. சரி சித்தப்பா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நீ என்ன? நம்ம நகையை அடவிச்சோம்ல என் ஃப்ரெண்டு கிட்ட, அவன் பணத்துக்கு அவசரப்படுத்துறான், நகையை மீட்டுங்கன்னு சொல்றான். ஆமாமா, அது நம்ம நகை, எப்படியாவது மூட்டிதான் ஆகணும். எனக்கும் புரியுதுமா. இப்ப எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனை, கூடிய சீக்கிரமே மீட்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க, வரங்க நீ. வரமா. சரி சித்தப்பா. என்னக்கா சித்தப்பா கிட்ட பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே, அந்த கொலைகாரன் கூட வாழ முடியாதுன்னு. இத பாருக்கா, இது உன் வாழ்க்கை. அங்க போனினா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இங்கதான் நிம்மதியா இருப்ப. அப்புறம் உன் இஷ்டம், நான் சொல்லிட்டேன். நல்லா யோசிச்சுக்கோ. வாங்க மாப்பிள்ள, வாங்க. சொல்லி இருப்பிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏண்டி அப்படியே சும்மா நிக்கிற? போய் மாப்பிள்ளைக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. மாப்பிள்ள டீ காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களா? போதும், நிறுத்து. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? இப்படி மாப்பிள்ள கூப்பிடாதீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகணுங்கிற எண்ணத்தை நான் எப்பவும் மாத்திக்கிட்டேன். ஏன் மாப்பிள்ள, எதுக்கு திடீர்னு மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்கங்கறல, எனக்கு கேட்கவே கடுப்பா இருக்கு. என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படி பேசுறீங்க? எங்க மேல என்ன கோவம்? நாங்க ஏதாவது மரியாதை குறைவா நடந்துக்கிட்டோமா? மரியாதையை தூக்கி குப்பையில போடு. நான் கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் வந்துட்டேன். உன் பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லங்கற. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே மாப்பிள்ள. நீங்க தாலி கட்டுங்க, எல்லாம் சரியா போயிடும். நானும் அப்படித்தான் நினைச்சு இத்தனை நாள் சரின்னு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இது சரிப்பட்டு வராதுன்னு. கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு பேரு தான் கல்யாணம், அழுவறதுக்கு இல்ல. அதனால இந்த கல்யாணம் வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன மாப்பிள்ள இது? உப்பு தாம்பலம் மாத்தி பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி எல்லாம் முடிச்சாச்சு. இந்த நேரம் பார்த்து கல்யாணம் வேண்டாம்னா எப்படி? என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? என் மேல விருப்பம் இல்லாத பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வேணா ஒண்ணு பண்ணு, உன் பொண்ணை சம்மதம் சொல்ல சொல்லு. இப்பவே என் முடிவு மாத்திக்கிறேன். அது என்னால முடியாது. என் மாமாவை தவிர வேற யாரையும் நான் புருஷனை ஏத்துக்க மாட்டேன். கேட்டியா? இதுக்கு மேல நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதனால எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன், சந்தோஷப்படாத கையில. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறாங்கிற ஆசையில தான் உங்க அம்மா கேட்டப்பெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்தேன்.
இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கொடுத்த பணத்துக்கு அசலும் வட்டியுமா சேர்ந்து 1.25 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. முதல்ல அதை கொடுக்குற வழியை பாருங்க. ஐயோ, அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போறது மாப்ள? எங்கேயாவது போங்க, எனக்கு என் பணம் வேணும், அவ்வளவுதான். பணம் தானே நாங்க கொடுத்த அனுப்புறோம், நீ முதல்ல கிளம்பு. ஏய், என்னடி பேசுற? 1.25 லட்சம் ரூபாய் நம்மளால எப்படி கொடுக்க முடியும்? எப்படியாவது ஏற்பாடு பண்ணலாமா? நீ வாய் மூடிட்டு சும்மா இரு. இத பாரு கயல், என் பணத்தை தரேன் இழுத்து அடிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு என் பணம் 10 நாள்ல வரணும். அப்படி இல்ல 11வது நாள் நீ என் கூட வந்து வாழணும். என்ன அதிர்ச்சி ஆயிட்ட? உன்னை பொண்டாட்டி ஆக்கிலாங்கிற ஆசையில தான் கடன் கொடுத்தேன். அது இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் ஒரு நாளாவது உன் கூட வாழ்ந்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எப்படி சுப்பிரமணியோட ஒரு நாளாவது வாழ்ந்தாகணும்னு சொல்றியோ அதே மாதிரி தான் இதுவும். அதனால 10 நாள்ல எனக்கு பணத்தை எண்ணி வைக்க தயாராயிரு. அப்படி இல்ல 11வது நாள் எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். ஒரே நாள் மட்டும். அதுக்கப்புறம் என்னோட எல்லா கணக்கும் நேராயிரும். வரட்டுமா? அடி பாவி, சண்டாளி, எல்லாம் இப்படி ஒரு நிலைமைக்கு காரணமே நீ தாண்டி. நான் எப்படி காரணமாக முடியும்? நான் எப்படி காரணமாக முடியும்? நீ படுக்க இஷ்டத்துக்கு கடன் வாங்கி வைப்ப, அவன் என்ன கட்டிக்கிறேன்னு வருவான். என் விருப்பம் இல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்ன திட்டுறியா? கையில நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா பண வசதியோட மகாராணி மாதிரி வாழலாம். ஏன்டே இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு, நான் இப்பவே போய் அவரை சமாதானப்படுத்திடுறேன். அது என்னால முடியாதுமா. காசு பணம்னு வசதியா வாழ்றதுதான் சந்தோஷமான வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும், அதுதான் வாழ்க்கை. நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சுப்பிரமணி மாமாவோட தான் வாழ்வேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. டேய் சரியா, எதுக்கிட்ட அப்படி உட்கார்ந்துருக்க? வந்து எடுத்து வை. வியாபாரத்துக்கு போக வேண்டாம்? வியாபாரத்துக்கு போய் என்ன பண்ண போற? என்னடா அப்படி சொல்ற? வியாபாரம் பண்ணாதானே வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைச்சா அதை வச்சு என்ன பண்ண போற? என்னடா ஆச்சு உனக்கு? வருமானம் இல்லாம குடும்பம் எப்படி நடத்த முடியும்? எந்த குடும்பம்? அது சரி, கல்யாணத்துக்கே அர்த்தம் தெரியாத உனக்கு குடும்பத்துக்கு அர்த்தம் தெரிய போகுது. ஏண்டா உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்னடா உளர்ற? நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். கல்யாணத்துக்கு போன நீ அச்சது போட்டு சாப்பிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு இளவரசி நீ கழுத்துல தாலியை கட்டின? அந்த கல்யாணம் நின்னு போனா இளவரசி நீ வாழ்க்கை பாலா போயிட்டு இருந்தானே? இப்ப நீ தாலி கட்டினதால மட்டும் அவங்க என்ன வாழ்ந்துட்டாங்க? தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் முடிஞ்சு போச்சா? நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீயே இப்படி பேசினா உனக்கு என்னடா பதில் சொல்றது? எல்லாம் தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். அவ்வளவு தைரியமா அண்ணியோட கழுத்துல தாலி கட்ட தெரிஞ்ச உனக்கு அவங்கள வாழ வைக்க தெரியலையே. அந்த பொண்ணு தான் சுப்பிரமணி கூட வாழாம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுல, அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? போனா அப்படியே விட்டுடுவீங்களா? அண்ணி கூட தான் உங்க கூட வாழ பிடிக்கலன்னு அவங்க வீட்டுல போயிருந்தாங்க. இப்ப இங்க வந்து வாழலையா? குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கிறது தான், நான் இல்லைன்னு சொல்லல. அது ஆற போட்டு பேசி தீர்த்துக்க வேண்டியதானே? ஏன்னா நான் தெரியாம தான் கேக்குறேன். இளவரசி அண்ணியோட சித்தப்பா இந்த வீட்டுக்கு வந்தாருல, அப்ப அவர்கிட்ட பிரச்சனை சொல்லி சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டு என் மேல தப்புலன்னு புலம்புனே தவிர என்னைக்காவது ஒரு நாள் இளவரசி என் கூட சேர்த்து வாழ வைங்கன்னு கேட்டிருப்பீங்களா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா மட்டும் போதாது, அவங்கள வச்சு வாழணும். என்ன சரியா பேசுற நீ? என்னை சுப்பிரமணிய சேர்த்து எவ்வளவு பெரிய பழைய போட்டுட்டு போனா அவனை எப்படி மறுபடியும் இந்த வீட்டுல சேர்க்க முடியும்? அண்ணி, கோப தாபத்துல ஏதோ வார்த்தைகள் விடுறதுதான். அதுக்காக இங்க பாருங்க, நீங்க இந்த குடும்பத்துல அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க. முன்ன பின்ன எது நடந்தாலும் அனுசரிச்சு போய் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து வாழுன்னு புத்திமதி சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி பேசுறீங்க? இங்க பாரு சுப்பிரமணி, செடியன் எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றது முதல்ல கேட்டுக்கோ. அந்த பொண்ணு மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம். என் பொண்டாட்டி சொல்றதுன்னா கரெக்ட். இப்பதான் அவ என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கா. என்னன்னா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீ தாண்டா புரியாம பேசிட்டு இருக்க. நியாயம் கேட்க போன இடத்துல என்ன எப்படி கட்டி போட்டு அடிச்சாங்க தெரியல. இவன் வந்து கெஞ்சி கேட்டும் விடல, நீயும் கூட இருந்தல்ல. நீ வேணா அதெல்லாம் மறந்துருப்ப, ஆனா இவன் அதெல்லாம் மறக்க மாட்டான். ஏன்னா சுப்பிரமணிக்கு நான் ரொம்ப உசுறு. அப்படிப்பட்டவன் அவ கூட எப்படா சேர்ந்து வாழ்வான்? டேய்,
உனக்கு அந்த பொண்ணெல்லாம் இனிமே வேணாடா. நீ கவலைப்படாத, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படியோ சுப்பிரமணிய அண்ணனோட வாழ்க்கைய ஒன்றும் இல்லாமல் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அண்ணன் தான் முடிவு பண்ணணும். அவன் என்னடா முடிவு பண்றது? எல்லாம் நான் சொன்னா அவன் கேட்பான். சித்தி, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? வாங்க சித்தி. சரியா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சித்தி. உள்ள வாங்க. வரேன்ப்பா. வாங்க சித்தி. அண்ணா. ஐயோ சித்தி. என்ன சுப்பிரமணி, எப்படி இருக்க? எல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்து போச்சு போல இருக்கு. ஆமா, உன் பொண்டாட்டி உன் கூட இல்லையாமே? பிறந்த வீட்டுக்கு போயிட்டாலாமே? உட்காருங்க சித்தி. வாங்க சித்தி. என்ன ஆறுமுகம், இன்னும் அப்படியே தான் குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கியா இல்ல பொறுப்பா வேலை வெட்டிக்கு எதுவும் போறியா? ஆமா சித்தி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன் இப்போ. ஓ அப்படியா? அத்தை தண்ணி குடிங்க. ஐயே வேண்டாம்மா, இந்த தண்ணியில நான் குடிக்க மாட்டேன். நான் குடிக்கிறதுக்கு கார்ல தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என் பேத்தி காது குத்து வச்சிருக்கேன், அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். இந்த ஆறுமுகம் அவசியம் வந்துரு. வந்துறேன் சித்தி. இந்தா சுப்பிரமணி. எதுக்கு சித்தி? அதான் அண்ணனுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல. என்னதான் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தனி குடும்பம் ஆயிடுச்சுல. இந்தா கண்டிப்பா வந்துரு. சரியா? இந்தா. எனக்கு எதுக்கு சித்தி? நீ இந்த அப்பா அம்மாவெல்லாம் சண்டை போட்டு பெரிய மனுஷன் ஆயிட்டேல. இந்தா வந்துரு. எல்லாரும் கண்டிப்பா விசேஷத்துக்கு வந்துருங்க. நான் கிளம்புறேன். அத்தை காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? வேண்டாம், நான் இப்பதான் செழிய வீட்ல சாப்பிட்டு வரேன். சரியா? கொஞ்சம் வாப்பா. எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. வரேன்ப்பா. சரி சித்தி. வாடா. இருங்க வரேன். ஏண்டா என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க? என்ன சித்தி சொல்றீங்க? பங்களா மாதிரி இருக்கிற வீட்ல ராஜா மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இந்த பரதேசிங்களோட வந்து இந்த புறாக்குண்ட்ல இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாடா? படிப்பை பாதியில நிறுத்திட்டு உங்க அம்மா அப்பாவோடய சண்டை போட்டுட்டு இப்படி பரதேசி மாதிரி இருக்கியடா. உங்க அம்மா உன்னை நினைச்சிட்டு சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல. எப்படி அழைச்சிட்டாங்க தெரியுமா? பார்க்கவே முடியல. உன் குடும்பத்துல உங்க அப்பாக்கு அப்புறம் நீ தாண்டா எல்லாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஏன்டா சீரழிற? சித்தி, விசேஷத்துக்கு பத்திரிக்கை வைக்க தானே வந்தீங்க? வந்தவள முடிஞ்சிச்சுல, போயிட்டு வாங்க. வந்த வேலை என்ன முடியலடா. நான் ஒன்னும் இந்த பரதேசி கூட்டத்துக்கு பத்திரிக்கை வைக்க வரல. உனக்கு புத்திமதி சொல்லி என் கூட கூட்டிட்டு போக தாண்டா வந்தேன். கிளம்பு என்னோட. நீ ஒரு பஞ்ச பரதேசி, உனக்கே தான் இவ்வளவு பணம்? திருட்டு போயலு. விட மாட்டேன்டா உன்னை. இரு வரேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அவங்க அம்மா ஒவ்வொருத்தர் மேலயா போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நாம பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? சரியா சொல்றதா கரெக்ட். உடனே அவங்க வீட்டுக்கு போய் உண்டு இல்லைன்னு பண்ணணும். எனக்கு என் புருஷன் எப்படியாவது வெளியில வந்து ஆகணும். கோவப்படாதீங்க நீ. அந்த 1.5 லட்சம் ரூபாய் எப்படி வந்ததுன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் சொன்னேன்ல. அண்ணன் வெளியே வந்துருவாரு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? With Tandi One. Catch us on TV, Tandi One app, tandi1.com and YouTube.